பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. ஆனால் புதன்கிழமை பூரி கிடைக்கும் நம்ம வீட்டில். அப்படி தானே? ரெடி ஆகிட்டீங்களா? அடுப்பு பற்ற வச்சிட்டிங்களா? ஓகே, வெரி குட். பசி கப்ப நாகுது. சட்டு போட்டு சுட்டிங்கன்னா ஓ ரெடியாக தான் இருக்குதா? ஓகே ஓகே. செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்க. பசி வேறு எடுக்குது. என்ன காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு. சிம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, போடுங்க. அமோகமாக பொங்கி வரணும். கும்பிட்டு போடுங்க. குழவை போடணுமா? குழவையெல்லாம் போட வேணாம். பொங்கல் புஷ்ஷுன்னு வரது நல்லா தான் வருது. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், பூரிக்கு தொட்டுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? பூரிக்கு தொட்டுக்க வந்து குருமா, உருளைக்கிழங்கு போட்டு மசாலா. பட்டாணி, பச்சை பட்டாணியா? பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. ஆமாம், இப்போ சீசன் பச்சை பட்டாணி சீசனு. தேங்காய் சட்னி இது இருக்கா? தேங்காய் சட்னி தான் செய்யலாம். அப்புறம் இந்த இது ரைத்தா, ஆனியன் ரைத்தா? ஒன்லி உருளைக்கிழங்கு மசாலா. ஒன்லி உருளைக்கிழங்கு மசாலாவா? சரி, சப்போஸ் பூரி சாப்பிட்டு ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும், சில சமயத்தில் தாகமாகிட்டே இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது? தெரியலையே. தெரியாதா? ஒன்றும் இல்லை, தயிர் நல்லா மோரை அடித்து அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு கொஞ்சம் சீரகத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு அடிச்சிங்கன்னா அந்த பூரி சாப்பிட்ற எஃபெக்ட் தெரியாது. அந்த எண்ணெய் அப்படியே இறங்கி எண்ணெய் இறங்கிடும். இது வந்து கிராமத்தில் முந்தி நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம். கிராமம்னா எந்த ஊர்? அது தேனி பக்கத்தில் குப்பநாயக்கபடி. அவங்க வந்து சாப்பிட்டதுமே நைட்டு வந்து மோர் அடித்து கொடுப்பாங்க. மலரும் நோய்களா? மலரும் நோய்கள் தான். பட் அங்கே சனிக்கிழமை நைட் தான் நான்வெஜ்ஜே கிடைக்கும். சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது, மெயின் சனிக்கிழமை கிடைக்கும். சனிக்கிழமை நைட்டு செஞ்சு பூரிக்கு நல்லா கேளையாடு அந்த ஆடுன்னு வரும். இங்கே மாதிரி குறும்பாடு செம்மறியாடு கிடையாது, அது பேர் கேளையா. மசாலா ரெடி. ஓகே, சீக்கிரம் வைங்க. பசி கபங்குது, வயிறு வாங்குது. நைட்டு சாப்பிடல, அது நைட்டு சாப்பிடாத பல பசி எடுக்குது. ஓகே, தேங்க்யூ. சாப்பிடலாமா? வாங்க, எல்லாம் சாப்பிடலாம் வாங்க.